என்ன மைனா, என்னாச்சு? மூஞ்சி அப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இருக்க? இப்படி திரும்புறது? நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று தானே ஆசைப்பட்டு கேட்டேன். கையில் ஏறி நிற்கிறேன் தூக்குங்கன்னு. அதே உன்னால செய்ய முடியல. நீ எப்படி என்னை வச்சு காப்பாற்ற போற? அது அன்னைக்கு நான் சாப்பிடாம வந்துட்டேன். அதான் இன்னைக்கு ஏறு நில்லு, தூக்குறேன். அதெல்லாம் வேண்டாம். எனக்கு என்ன ஒரு ஆசை. என்ன ஆசை சொல்லு. சினிமால லவ் பண்றவங்கலாம் டுயட் ஆடுவாங்களாமே, அது மாதிரி நானும் நீயும் ஆடலாமா? அவ்வளவுதானே. ஆனா பாட்டு நான் தான் சூஸ் பண்ணுவேன். என்ன பாட்டு? சுந்தரி நீயும் சுந்தர ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம் ஓணம் ஓணம். சுந்தரி நீயும் சுந்தர ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம் ஓணம் 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 ஓணம். இந்த மூஞ்சிகளுக்கு உலகநாயகம் பாட்டு வேற. மரத்துல இருந்து கீழே இறங்கி வரத்துக்குள்ள ஓடி போயிடுச்சு. நான் என்ன பாவம் பண்ண? என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் இந்த கதி? அவரு போனப்பவே நான் போயிருந்தா இதெல்லாம் பார்க்காம இருந்திருப்பனே. ஏன் இப்படி பேசுறீங்க? இந்த ரவுடி பையனுக்கு போய் என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியுமா? அவரோட சொந்தம்னு ராவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ ஜாதகம் சரியா இருந்திருந்தா நான் இப்படி அவமானப்பட வேண்டியது இல்லைல்ல. ஜாதகத்தை தூக்கி குப்பையில போடுங்க. அத பாக்குறதே பாவம். எனக்கு மட்டும் காயத்ரி வயசுல ஒரு பையன் இருந்தா கண்டிப்பா கற்றா தாலின்னு சொல்லிருப்பேன். இப்ப மட்டும் என்னப்பா, ஒரே வார்த்தை சொல்லுங்க, நான் கட்டுறேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம காயத்ரிக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைப்பான். தைரியத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்கக்கா. வானரம் எங்க கிளம்புது? பொண்ணு பார்க்க. உனக்கு எப்பவுமே விளையாட்டு தாண்டா. நல்ல பையன். ஏய் நெல்லு, என்ன இவ்வளவு சந்தோஷம்? இல்ல காயத்ரி இல்ல. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களோ? உள்ளதான் தூங்கிட்டு இருக்கா, போய் பாரு. நான் கிழங்கு எடுத்துட்டு வந்துடுறேன். தூங்கி எந்திரிச்சு எங்கேன்னு கேட்டானா நான் கிழங்கு எடுக்க போயிருக்கேன்னு சொல்லிடு. வரேன். சரி. நீ என்ன பண்ற மகேஷ்? எங்க முதல்ல வெளியில போ. என்ன பாக்குற? முதல்ல வெளியில போ.
இப்ப நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுமா மகேஷ்? எங்க அப்பா சாகும்போது எனக்கு 15 வயசு. அப்ப நீ சின்ன பையன். என் கூட தான் விளையாடுவ, என் பாயில தான் தூங்குவ. ஆனா இன்னைக்கு நீ பண்ணின காரியத்தை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல மகேஷ். ஏண்டா உன் புத்தி இப்படி போச்சு? இங்க பாரு மகேஷ், என் விதிதான் கல்யாணம் ஆகாமலே கண்ணியா வாழணும்னு என் தலையில எழுதியிருக்கு. உனக்கு என்னடா? நீ நல்லா படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும். உங்க அப்பா உன்னை IPS ஆக்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்காருடா. உங்க அம்மா, அவங்க உலகமே நீதான். அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு மகேஷ். எந்த காரணத்தினால நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணேன்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தா அது ஏன் தப்பு தான். உன்னை நான் எந்த தப்பு சொல்ல முடியாது. ஆனா என்ன நீ மறந்துடணும். முன்ன மாதிரி நீ என் கூட பழகணும். அதான் எனக்கு வேணும். நான் இன்னும் உன்னை சின்ன பையனா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ எப்போ செஞ்ச தப்ப நினைச்சு கண் கலங்கிட்டியோ அப்பவே உன் மனசு சுத்தமாயிருச்சு. போதும், போலாம். மகேஷ், படிக்கிறியா? சரி, படி. மகேஷ், என்ன மறந்துட்டியா?
நான் வரேன்.